சிறுவாபுரிங்கிற ஊர்ல ஆலால சுந்தரம்னு ஒரு பணக்கார பண்ணையார் இருந்தாரு. அவர் அந்த ஊர்ல புதுசா கொஞ்சம் இடம் வாங்கி இருந்தாரு. வாங்கின இடத்த சோமுங்கிற பண்ணையாள கூப்பிட்டு உழுது போட சொன்னாரு. இடமும் ரொம்ப பெருசு. ஆனா அவன் ஒரே ஆளா அந்த இடத்த உழுது முடிக்கணும்னு சொல்லி இருந்தாரு. காலையில 6 மணிக்கு ஆரம்பிச்சு சாயங்காலம் 6 மணி வரைக்கும் சோமு அந்த இடத்த உழுதுகிட்டு இருப்பான். இடையில ஒரு அரை மணி நேரம் மட்டும் சாப்பிடுறதுக்கு நேரம் எடுத்துக்குவான். ஒரு நாள் அவன் நிலத்தை உழுதுகிட்டு இருக்கும்போது அவனுக்கு ஒரு சின்ன பானை கிடைச்சது. உள்ள நிறைய தங்க காசுகள் இருந்தது. சோமு அதை உடனே எடுத்துக்கிட்டு பண்ணையார்கிட்ட போனான். ஐயா, உழவு போடும்போது இந்த பானை கிடைச்சது. உள்ள தங்க காசுகள் இருக்கு அப்படின்னு சொன்னான். அந்த நிலத்துல தனியா அவன் உழவு போட்டுக்கிட்டு இருந்தான். சுத்திலும் யாரும் இல்ல. இன்னொருத்தனா இருந்தா அந்த பானையை தான் வீட்டுக்கு எடுத்துட்டு போயிருப்பான். ஆனா சோமு அப்படி செய்ய விரும்பல. நேரா பண்ணையார்கிட்ட கொண்டு போனான். பண்ணையார் பானையில இருந்த தங்க காசுகளை எண்ணி பார்த்தாரு. நான் இந்த இடத்த வாங்கும்போதே இதுல ஒரு புதையல் இருக்குங்கிற குறிப்பையும் அவங்க சொல்லி இருந்தாங்க. அந்த பானையில 100 தங்க காசுகள் இருந்திருக்கணுமே. நீ ஏற்கனவே பாதி எடுத்துக்கிட்ட போல இருக்கே அப்படின்னு சொன்னாரு. பண்ணையார் சொன்னதை கேட்டு சோமு அதிர்ந்து போனான். இல்லையா, நான் எதையுமே எடுக்கல. நிலத்துல கிடைச்சத அப்படியே உங்ககிட்ட கொண்டு வந்தேன் அப்படின்னு சொன்னான். பண்ணையார் அவன் சொன்னதை நம்பின மாதிரி காட்டிக்காம அவனை அடிச்சு விரட்டிட்டாரு. மறுநாள் இந்த விஷயம் ஊர் மக்களுக்கு தெரிஞ்சது. சோமுவுடைய நேர்மையை தெரிஞ்சுக்கிட்ட அவங்க இந்த விஷயத்த ஊர் தலைவர்கிட்ட கொண்டு போனாங்க. ஊர் தலைவரும் பஞ்சாயத்தை கூட்டி பண்ணையார வரவழைச்சாரு. பண்ணையார் தலைவர்கிட்ட, ஐயா, இந்த பானையில 100 பொற்காசுகள் இருந்திருக்கணும். ஆனா அதுல 50 தான் இருக்கு. மீதியை இந்த சோமு திருடிட்டான் அப்படின்னு சொன்னாரு. அதை கேட்டு ஊர் தலைவர் கொஞ்ச நேரம் யோசிச்சுக்கிட்டு இருந்தாரு. பிறகு தீர்மானமான குரல்ல சொன்னாரு, பண்ணையாரே, அப்போ கிடைச்சிருக்கிற இந்த பானை உங்களோடது இல்ல. ஏன்னா சோமுக்கு கிடைச்சிருக்கிற பானையில 50 தங்க காசுகள் தான் இருக்கு. உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பானையில 100 இருக்கணும். அதனால உங்களுக்குரிய பானை இன்னும் கிடைக்கல. அது கிடைக்கிற வரைக்கும் இந்த காசு எங்கேயாவது பத்திரமா இருக்கட்டும். சோமு உங்க நிலத்தை உழுது முடிக்கிற வரைக்கும் அந்த 100 பொற்காசுகள் உள்ள பானை கிடைக்கலன்னா இந்த பானையில இருக்கிற காசுகள்ல பாதி சோமுவுக்கும் மீதி இந்த ஊருக்கு நல்ல காரியங்கள் செய்யறதுக்கும் பயன்படட்டும் அப்படின்னு சொன்னாரு. பண்ணையார் தன்னுடைய பேராசையால தனக்கு கிடைச்ச அந்த 50 தங்க காசுகளையும் இழந்தார். சோமுடைய நேர்மைக்கு 25 தங்க காசுகள் பரிசா கிடைச்சது. பேராசையால பெருநஷ்டம் வரும். ஆனா நேர்மையால உயர்வு தான் கிடைக்கும். இதுதான் இந்த கதை சொல்ற நீதி.